ரெண்டு பிள்ளைகளை ஒரு சில மாதங்கள் கழித்து உங்களை பார்ப்பது எனக்கு மிக சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. திருமுகங்கள் உண்மையாகவே இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய முகமாக பிரகாசமாக இருப்பது குறித்த அடிமை மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஆனபடியினாலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார், அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். காலண்டரில் சொல்லும்பொழுது வாக்குத்தத்த அட்டங்கள், இந்த அட்டைகளை நம்ம பார்க்கும்போது அநேக வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே இந்த அருமையான வேலையிலே ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. கடந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் அடிமைக்கு கொளத்தூர் ஈஸ்வர் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் 2 அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நடந்தது. அதில் எரினியா, உடல் இறக்கம் மற்றும் அந்த நீர்க்கட்டிகள் எடுத்தார்கள். அந்த சமயத்தில் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். என்னோடு கூட எரினியா ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்கள் மரித்தார்கள். 2 நண்பர்கள். பிபி கோயில் தெரு மின்ட்டில் ஒரு தம்பி எரினியா ஆப்ரேஷன் பயந்து கொண்டே அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஆனபடினாலே இந்த 2 நண்பர்கள் இறந்தார்கள். என்னோடு கூட அதிகமாக பழகினவர்கள். தேவ கிருபையினாலே, அன்பினாலே, தயவினாலே, பராமரிப்பினாலே, முன்குறிப்பினாலே, அழைப்பினாலே கர்த்தர் எனக்கு ஜீவனை கூட்டி தந்தார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த மருத்துவமனையில் மிக அருமையாக செய்தார்கள். பணம் அதிகமாக இருந்தாலும் கூட அதை பொறுப்பு அருமையாக செய்து முடித்தார்கள் மருத்துவர்கள். ஒரு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இந்த சமயத்தில் அவர்கள் அந்த இடுப்பில் குத்தின அந்த ஊசி தான் இந்த வரையிலே அதுக்கு மிகவும் பெயினாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ஆண்டுடைய காரியங்களுக்காக ஓடும்படியாக ஆண்டவர் கால்கள் கொடுத்திருக்கிறார். அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, நீ உட்கார்ந்து பேசுங்க. இல்லை பரவாயில்ல, நடந்து வருகிறேன், போகிறேன். ஆண்டவருக்காக 1 மணி நேரம் ஒன்றும் பெரிய காரியமில்லை, எனக்காக ஆண்டவருக்காக கண்டிப்பாக பேசுகிறேன் சொன்னேன். ஆகவே ஆண்டவர் செய்த நன்மைகள் நாம் என்னத்தை கொடுப்போம், என்னத்தை செய்வோம், அது சொல்ல முடியாது. ஆகவே ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் ஈடாகாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உலகம் அவருடையது, இந்த பூமி அவருடையது, சூரியன் அவருடையது, எல்லாம் அவருடைய. அவருக்கு என்ன ஒன்றுமே தேவையில்லை. அவர் கேட்குறார், உங்கள் இதயங்களை கொடுங்கள், எனக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆராதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆகவே அவர் அதிகமாக ஸ்தோத்திரம் செல்லும்போது நம்ம கிருபை பெருகும். அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அநேக பிள்ளைகளுக்கு விடுதலை வருகிறது. ஸ்தோத்திரம் என்றாலே நன்றி 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 தான். ஆனபடினாலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்ததாமே இந்த அடிமையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக நிலைமையிலே அந்த ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட 3 நாள், 1 வாரம் அங்கே இருந்தேன். 1 வாரம் கழித்து வேலைக்கிழமை இரவு, ஐயா உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கிறது, சரியாக நீங்கள் 3 மணிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆப்ரேஷன் போகும்போது ஊசியை குத்தி விட்டார்கள். ஆனால் 2 உருவங்கள், வலது பக்கம் இடது பக்கம் 2 உருவங்கள் மட்டும் எனக்கு மறக்க முடியாது இருந்த காரணம், என்னுடைய மகளுக்காகவும் என்னுடைய பேத்தி வந்து நின்றார்கள். ஒருவேளை இதுதான் கடைசியாகுமோ என்று சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டேன். ஆண்டவரோடு பழகின சீஷர்கள் கூட ஆண்டவரோடு பழகினால் கூட அவிசுவாசம் இருந்தது. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அப்படிப்பட்டதான அவிசுவாசம் நுழைந்தது. ஆப்ரேஷன் ஆரம்பித்தார்கள். அந்த குளத்தூர் ஈஸ்வரி அந்த அண்ணா சிலைக்கு முன்பாக இருக்கிறது. அது உட்கார்ந்துருக்கும் போது மிக தெளிவாக இருக்கிறது. மேலே இருந்து சலசலன்னு ஒரு சத்தம் கேட்டது. ஏங்க சலசல சத்தம் கேட்டு? ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் மறிச்சிருப்பாங்களோ, அசுத்தாவி இருக்கும்போதெல்லாம் பயந்தேன். ஆண்டவர் பாருங்கள், சலசலசன சவுண்டு வந்தது. அதுக்கப்புறம் கிட்ட வர 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 ஸ்டார் போல் மினுக்கு 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 சவுண்டு வந்தது. என்னுடைய மகளுடைய உருவம், பேத்தி உருவம் கடந்து போகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உருவம் அப்படியே நின்னது. ஆப்ரேஷன் வழியே தெரியல. அதிலே சொல்லுமா? ஆனபடினாலே ஆண்டவர் அவிசுவாசத்தில் கூட வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படியே எனக்கு செபித்துக் கொள்ளுங்கன்னு ஒருவர் கேட்குறார். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உண்மையிலும் சித்தமானால் எனக்கு சுகமாகும் சொன்னாங்க. அவனை சொல்ல சித்தம் உண்டு சுகமாக, 2 பக்கம் சொல்கிறாங்க. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ஆண்டவரே சித்தம் உண்டு எனக்கு சுகமாக்கும். அதே போல் பர்த்தமே சொல்கிறாரு, குருடரு, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன வேணும்? கண் தெளியணும். கண்ணு தெரிந்தது. அந்தபடினால் அருமையான தேவன் பிள்ளை கர்த்தர் அற்புதமான சுகங்களை தந்தார். ஆக அவருக்கு என்ன கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. தேவன் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செய்வேனையா? ரட்சிப்பின் பத்திரம் எடுத்து உம்மை போற்றி மகிழ்ந்திடுவேன்.
தேவன் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செய்வேனையா. அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான தேவன் பிள்ளைகள், இந்த நாட்களில் ஆண்டு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறதுனாலே நேரடியாக செய்து கடந்து போகலாம். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. அது அற்புதமான சாட்சி. மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா சொல்லுமா? அநேக வாக்குத்தத்த வசனங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக பொருத்தனைகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். அந்த பொருத்தனைகளை, உடன்படிக்கைகளை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு இந்த வருஷம் அதை நிறைவேற்ற பாருங்கள். ஆகவே இந்த வருஷ முடிவுக்குள்ளாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களை நிச்சயம் காண்பீர்கள். ஆமாம், ஆனால் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சபையானது, இந்த சபையினுடைய ஸ்தாபகரும் தலைவருமாக அருமையான ஐயா அவர்கள் மரித்தாலும் அவர் செய்த ஊழியம் மறிக்கவில்லை. என்க தழைத்து ஓங்கி கொண்டிருக்கிறது, எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவர் ஜெபித்து இந்த வார்த்தை எடுத்து இந்த சபைக்கு இந்த நாமத்தை அவர் சூட்டியிருக்கிறார். எழும்பி பிரகாசி என்று அவர் எழும்பினார், பிரகாசித்தார். அந்த பிரகாசம் நிச்சயமாக ஆண்டுடைய வருகை வரையில் அணையவே அணையாது, எரிந்து கொண்டுதான் இருக்கும். எத்தனை காரியங்கள் வந்தாலும், சரிவுகள் வந்தாலும், அதாவது உலக பிரகாரமாக பணத்தின் அளவில் பொருட்கள் சரிவடைந்தாலும் ஆத்ம அறுவடை, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் குறைவே குறையாது. வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துக்கிறார். குடும்பங்களில் கஷ்டம் இருக்கலாம், துன்பம், கவலை, கஷ்டம், கண்ணீர், கடன், துக்கம், தொலைவு, அநேக இழப்புகள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் கூடவே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு குருடனை அவர் கண் திறக்கிறார். இன்றைக்கி போகிற சபைகளில் நான் சொல்லுவேன், இந்த சபைக்கு தேவையான சத்தியம் போதும். இயேசு பற்றி தெரியும், வேதம் தெரியும், பாட தெரியும், ஆராதிக்க தெரியும், ஸ்தோத்திரம் பண்ண தெரியும், காணிக்க கொடுக்க தெரியும், தசமா கொடுக்க தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் சபை என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை சபை விசுவாசிகள் செய்ய வேண்டும் என்று சபையை உற்சாகப்படுத்தும்படியாகத்தான் அநேக சபைகளை அடிமை செய்து கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில் செய்திகளை ஆழமாக கொடுப்பதும், பாடல் வழியாக சொல்லுவதும், செய்திகள் ஆழமாக கொடுப்பதும் பழக்கமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இது கடைசி காலம், எல்லா மக்களுக்கும் சத்தியம் சேரும், எல்லா மக்களுக்கும் சத்தியம் புரியும். ஆனால் நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கடமை, இந்த செய்தின் வேலை அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பாடலை பாடி நாம் சத்தியத்தை கேட்கலாம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், காக்கின்ற இறைவா ஸ்தோத்திரம், கருணை வைத்ததால் துதிக்கிறேன் என்னாலும், துதிக்கிறேன் என்னாலும், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், காக்கின்ற இறைவா ஸ்தோத்திரம், கருணை வைத்ததால் துதிக்கிறேன் என்னாலும், துதிக்கிறேன் என்னாலும், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே ஸ்தோத்திரம், நிர்மலராஜனே ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே ஸ்தோத்திரம், நிர்மலராஜனே ஸ்தோத்திரம், நீதிமான்களாய் எங்களை மாற்ற ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். கரங்க தரலாம். வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், வழுவாமல் காப்பவரே ஸ்தோத்திரம், வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், வழுவாமல் காப்பவரே ஸ்தோத்திரம்,
வாதைக்கும் துன்பத்திற்கும் விலக்கி மீட்ட, வாதைக்கும் துன்பத்திற்கும் விலக்கி மீட்ட ராஜராஜனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், பரலோக தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், பரலோக தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், பாவத்திற்கு எங்களை விலக்கி மீட்ட, பாவத்திற்கு எங்களை விலக்கி மீட்ட தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். இந்த வருஷம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாதைக்கும் துன்பத்துக்கும் நம்ம விலக்கி மீட்டு பாதுகாத்திருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியம் சொல்ல போனால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அறிந்த சத்தியத்துக்கு நான் உண்மையால் வாழ்ந்தால் மட்டும் போதுமானது, கிரியில் இருந்தால் போதுமானது, ஆண்டவருக்கு கனிகளை கொடுத்து வாழ்ந்தால் போதுமானது. கர்த்தர் வருகையில் நாம் நிச்சயமாக காணப்படுவோம். இந்த உலகம் அதிகமாக சீக்கிரமாய் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த அறிவிப்பின் வேலையிலே அருமையான சபையின் போதகர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், இந்த செல்போன் நிமித்தமாக அநேக ஆபத்துகள் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும்போது அநேக மக்கள் அவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் உண்டு. அந்த புஸ்தகம் பேர் சொல்லி பாருங்களேன். ஹிஸ்ட்ரி புக் இருக்குதா, சரித்திர புக்கு, பூகோளம் புக்கு, சயின்ஸு புக்கு எல்லாம் இருக்குது. இன்னொரு புக்கு இருக்குது. என்ன புக்குமா அது? ஃபேஸ்புக்கு. அந்த ஃபேஸ்புக் பணம் எங்கே போய் மாட்டிக்குது? எங்கே போய் மாட்டிக்கிச்சு? பாண்டிச்சேரி மரக்காணத்தில் போய் ஒரு பாப்பா மாட்டினுக்குது. அதே போல் செல்ஃபோன் பேசிக்கொண்டே என்ன ஆச்சுன்னா ஒரு பெண் போலீஸு ஆவடி ட்ரெயினில் போய் மாட்டினுக்குது. இன்றைக்கி செல்ஃபோன்னால் செல்ல பிள்ளைகள் வாழ்க்கை அழிந்து கொண்டு இருக்கிறது. முதல் அதுக்கு உஷாராக இருங்க. பிள்ளைகள் வளர்க்க தெரிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களை இன்றைக்கி அடிக்ஷன் அடிமைத்தனப்பட்டு இருக்கிறார்கள். ஆக சபையும் அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள் என்று ஏசையா சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனில் தேடி வாசிக்கிறார். செல்ஃபோன் இப்போ தான் வந்தது. அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது குறித்து மிகவும் எச்சரிப்பாக இருங்கள். கிராமங்களில் போய் பாடும்போது செல்ஃபோனை பாருங்கள், என் செல்ல பண்ண பாருங்கள், ஓடோ ஃபோன் போடுறாங்க, ஓடி போகிற பணம் கிராம பாடலாம் கட்டி கொண்டே பாடுறேன். சாம்சனு செல்லுங்க, சூப்பரான சாங்குங்க, பேசுகிறத பாருங்கள், செய்வதெல்லாம் ராங்குங்க. ஏர்டெல்லுங்க, ஏர்செல்லுங்க, போய் சொல்ல வேண்டும், காஸ்பல்லுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி எழுதி இந்த செல்ஃபோனை பற்றி கிராமங்களில் பாடி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதிலிருந்து கட் பண்ணுறேன், நிராகரிக்கிறேன். ஆகவே இந்த செல்ஃபோனை ரொம்ப உஷாராக இருங்க. ரொம்ப மோசமான காரியம் இருக்கிறது. இந்த வறுத்த மீன் பார்க்குறோம், வறுத்த சதையை சாப்பிட்லாம், முள்ளை கடித்தா தொண்டையில் குத்திக்கும். அதே போல் தான் நலமானதை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். பிள்ளைகள் சொல்கிறேன், பெரியவங்க தான் அப்படியே முறைச்சி பார்த்துன்னு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப லேசாக வரான். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் பார்க்கணும், வெள்ளம் போல் இனிப்பு போல் வரான். ஆகவே சபையை கடித்து கொண்டு இருக்கிறான், சபையை மக்களை கடித்து கொண்டு இருக்கிறான், விசுவாச மக்களை கடித்து கொண்டு இருக்கிறான், விசுவாச பிள்ளைகளை கடித்து கொண்டு இருக்கிறான். மிக ஜாக்கிரதையாக கடைசி காலமாக இருக்கிறது. வேறொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். யூடியூப்புகளிலே இந்த வருஷம் அவர் பேர் சொல்ல விரும்பவில்லை. இந்த வருஷம் பயங்கரமான அனல் இருக்கும், பயங்கரமான வெப்பம் இருக்கும், பயங்கரமான வெயில் கொடுமையாக இருக்கும். அந்த வெயில் கொடுமையினாலே அனல் காற்று வீசும், அநேக மக்கள் ஓடி ஒளிவார்கள் என்று பிரசங்கி 8:5 வாசிகள். பிரசங்கி 8:5 செய்தி அல்ல, அறிமுகமாக சொல்லிக் கொண்டு. கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். போதுமான பிரதர், கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டோடைய கற்பனைக்குள்ளே வந்துட்டீங்க, ஒரு தீங்கும் வராது. அதில் சொல்லுமா, பயந்துடாதீங்க. எவ்வளோ கொரோனா வந்தது, ஒமிக்ரான் அந்த வியாதி வந்தது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆக உங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் எபிரேயர்
1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு பணிவுடைய ஆவி வைத்திருக்கிறார். அவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்படுவார்கள். வாசியுங்கள். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கரங்களை உயர்த்தி நான் பார்க்க போகிறேன். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கரங்களை உயர்த்தி. யாரோ ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல கை ஊற்றுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக அவர் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பணிவுடைய ஆவியை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தீங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வாசிங்க மீண்டுமாக. கற்பனை கைக்கொள்வதற்கு ஒரு தீங்கையும் அறியான். ஆகவே ஒரு தீங்கும் வராது. இந்த வருஷம் ஒரே ஒரு காரியம், இந்த சபையின் அறிவு மேலே ஆராதனை மேலே சபையின் போதகராம சொன்னார்கள், நாம் சுவிசேஷ வேலை செய்ய வேண்டும். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 வாசம். அறிமுகமாக சொல்ல உன்னை செய்திக்குள்ளே நுழையவில்லை. சீக்கிரமா சபை இந்த வருஷம் செய்ய வேண்டிய கடமை ஊழியம் என்று உண்டு. வாசிப்பார் 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது சபை மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அது எனக்கு ஐயோ. சபை மக்களே, இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சபை சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எனக்கு வயசாயிடுச்சே இல்லை, நீங்கள் ஒரு கைப்பிடிதல் கொடுத்தால் பெரிய நன்மை உண்டாகும். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரே ஒரு காரியம் நான் வாசித்து நேரடியாக கர்த்தருடைய செய்திக்கு நான் கடந்து போகிறேன். இந்த வேதம் படிக்க தெரிந்தவர்கள் படிக்க தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்கிறார். சொல்லிவிட்டு நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். வாசிப்பதை வெளிப்பதை விசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. ரெவலேஷன் 1. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் படிக்க தெரிந்தவர்கள், கேட்கிறவர்கள் படிக்க தெரியாதவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. சரி, படிக்க தெரிந்தவர்கள் மாத்திரம் கதைகளை உயர்த்துங்க. படிக்க தெரிந்தவர்கள் லேடிஸ் இந்த பக்கம் கம்மியாக இருக்காது. படிக்க தெரிந்த பைபிளில் எத்தனை புஸ்தகம் இருக்கிறது? 66. 6 கூட்டினா 12. எத்தனை அதிகாரங்கள் உண்டு? 1189 அதிகாரங்கள் உண்டு. ஆகவே இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த அதிகாரங்களை நாம் வாசித்து இந்த வருஷம் முடிக்க வேண்டும். படிக்க தெரிந்தவர்கள் ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசித்தா போதும், இந்த பைபிள் சீக்கிரம் முடிச்சிடலாம். அது மாத்திரமல்ல, 31,173 வசனங்கள் உண்டு. இப்போ நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த பைபிள் முக்கியமான எந்த சபைக்கு போனாலும் இந்த பைபிள் அறிமுகமே அரை மணி நேரம் ஆகிடும். உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன், வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க. சங்கீதம் 119, 165 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த பைபிள் குறித்து நேற்றைய தினத்தில் விஜயவாடா ஒரு தெலுங்கு மனிதன் வந்தார். அப்போ பிரபுகுமார் என்ற ஒருத்தர் வந்தார். இந்த பைபிள் பற்றி நிறைய சொன்னாருங்க நேற்று ஒரு கூட்டம். ஆனால் இந்த உங்கள் கையில் இருக்கிற வேதம் மகா பெரிய வேதம். முதல் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜோனஸ் கூட்டன்பர்க், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். முதல் சைனா மக்கள் பைப்பரஸ் என்னும் புள்ளிலிருந்து பேப்பரை கண்டுபிடித்தார்கள். முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் தி பைபிள் மட்டுமே. 2500 மொழிகளில் இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. இந்த பைபிள் மட்டுமே பைபிள், மற்ற வேதங்கள் பொய்பில் என்று நிராகரித்திருக்கிறார்கள். ஆனபடினாலே உங்கள் வேதத்தை, உங்கள் வீட்டில் இருக்கிற வேதம் சாதாரண வேதம் ELSL அதுபோல் புக்கு போய் ஒரு காஸ்பல் புக் ரூமில் வாங்கிட்டுங்க. ஏதோ இது ஒரு கிறிஸ்தவ புத்தகம் நினைக்காதீர்கள். இது அகில உலகமெல்லாம்
போற்றி புகழத்தக்க ஒரே புஸ்தகம் உங்கள் பைபிள் மாத்திரமே. ஹல்லேலூயா சொல்லுமா. இந்த வேதத்தை நேசித்தா போதுங்க, இந்த வேதத்தை வாசித்தா போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதுவும் சங்கீதக்காரன் முதலாவது சொல்றாரு பாருங்க, இந்த வேத வசனத்தின் மேல் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் இரவும் போகணும் வேத தியானமாக இருக்கும் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனம் தியானம் பண்ணுங்க, நீ என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் வாய்க்கும். இதை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், இதை முயற்சி பண்ணி பாருங்களேன், அபியாசப்படுத்தி பாருங்களேன், நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாற்கு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். செய்திக்காய் கடந்து போகலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். வாசிங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். போதும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவருடைய பொற்பாதங்கள், விண்ணான பாதங்கள் இந்த மண்ணினே பதித்த பொழுது ஒரு கிராமத்துக்கு கடந்து போகிறார். ஒரு குருடன் வருகின்றார். அவன் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய், மீண்டும் அதை வாசிங்க. இந்த ஆழமான சத்தியத்தை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வாசிங்க பிரதர். 22. அவர் பெத்சாயிதா ஊருக்கு போகும்போது பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். போதும். ஆண்டவரே தொட்டா போதுங்க. சினிமாக்காரன் பாட்டு பண்ணா, ராஜா தொட்டா அது ராங்கா போகிறது பாடுறான். நம்ம இயேசு ராஜா தொட்டா போதும். இயேசு ராஜா அந்த உலகத்தை படைத்தவர், அவரை டச் பண்ணால் போதும், அது சுகமாயிடும் சொல்லி கேள்விப்பட்டவர்கள். இயேசு ராஜா வருகிறார், அற்புதம் செய்கிற வருகிறார், அதிசயம் செய்கிற வருகிறார், குருடருக்கு கண்ணை கொடுத்து வருகிறார், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தின வருகிறார், முடவரை நடத்தினர் வருகிறார், அற்புத அடையாளம் செய்து வருகிறார், மரித்தோர் உயிரோடு எழுப்பின வருகிறார் என அறிந்தவர்கள், ஆண்டவரே நீங்கள் அவனை தொட்டா போதுண்டா ராஜா, நீ தொட்டா போதும். ஆனால் அண்ணா சொல்கிறார் பாருங்க, அவர் தொடும்படி அவர்களிடத்தில் கொண்டு வர்றாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, படிப்புறது அங்கே கை வச்சுங்க, அந்த அதிகாரத்தில் அப்படியே கை வச்சு படிங்க. வெளியே கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அவர் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இங்க மண்ணில் பசையில, மண்ணை உமிழ்வதை கொண்டு பசையவில்லை, மண்ணை கொண்டு கண்ணிலே பூசவில்லை. சில அதிகாரங்கள் சில புத்தகங்களிலே, சுவிசேஷ முன்னுள்ள புத்தகங்களிலே தரையிலே உமிழ்ந்து கண்களில் பூசினார். குருடனுக்கு கண் திறக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல கண்ணுகளை உமிழ்ந்தார். தொடும்படி அழைக்கப்பட்டவர்கள், தொடும்படி ஆண்டு அழைக்கப்பட்டார். ஆனால் ஆண்டு வெளியே கொண்டு போய் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டு உமிழ்ந்தார். மெட்ராஸ் பாஷை சொன்னால் காரி துப்பினார். அப்படியே எழும்பி பாருங்க, இன்றைக்கி ஒரு சுவிசேஷ வேலை செய்து கொண்டு போய்கிறாங்க, பார்க்க மரணம் போய் கொண்டு இருக்குது. ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அது. மரணத்தின் வேலையில் கூட அந்த அம்மா கல்லறைக்கு போகிறாங்க, பேண்ட் அடித்து சுவிசேஷம் சொல்லினே போகிறாங்க. ஆனால் அப்படின்னு அருமையான தேவனுடைய பிள்ளை, சுவிசேஷம் மகா பெரிய உண்மையான காரியம் இருக்குது. ஆகவே ஆண்டவர் இயேசு கண்கள் உமிழ்ந்தார். என் மகனே, ஏதாவது பார்க்குறா இல்லை, நடக்கிற மனிதர்களை மரங்களை போல், முதல் விஷன் லேசாக தெரியுது, நடக்கிற மனிதர்களை நான் மரங்களை போல நான் பார்க்கிறேன் என்று அந்த குருடன் சொல்றார். அடுத்தது வாசகம் தொடர்ந்து சீக்கிரம் வாசகம். பின்பு அவர் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அது ரெண்டு காரியம். முதல், அவர் தொட்டா போதும், நம்பினவங்க தொட்டா போதும் அவன் சொன்னார். நான் தொடவில்லை, கூப்பிட்டாரு, உமிழ்ந்தாரு. ஏதாவது பார்க்க நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன். ஏன் அந்த குருடனுக்கு மரங்களை போய் காண வேண்டும்? ஒருவேளை
லேசாக தெரியுது, ஒரு கிளாராக இருக்கும். ஒரு மனுஷன் வந்து கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக தெரிவான், குள்ளமாக இருக்கிறவன் உயரமாக தெரிவான், அவன் தடியாக தெரிவான். சில பேர் சொல்லுவாங்க. இல்லை, அதில் ஆழமான சத்தியம் என்றால் நடக்கிற மனிதர்கள் மரங்களை போல காண்கின்றார். ஒரு மரத்துக்கு ஆண்டவர் மனிதனை ஒப்பு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதர்கள் குருடர் போல கண் தெரியாதபடி உலகம் காண்டு கொண்டு இருக்கிறது. அவனுக்கு கண் தெரியவில்லை, உண்மையாகவே கண் தெரியவில்லை. ஆனால் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசுவை மனக்கண் மூடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த மனக்கண்ணை பார்க்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். உடம்புல சரீரத்தில் சரீரப்புறமாக எழுத்தின்படி அந்த மனிதனுக்கு கண் தெரியவில்லை. ஆனால் ஆவிக்கிற கண்கள் திருவிக்கா நகரில் சென்னையில் மூடப்பட்டிருக்கிறது. அடுத்தது வாசிங்க பிரதர். அதே தான் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு தெளிவா இல்லை. இன்னைக்கு ஜனங்க மரங்க போல நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே கனிகள் கிடையாது, இலைகள் கிடையாது, காஞ்சு போன வாழ்க்கை. ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறது, கட்டி கொண்டு இருக்கிறார்கள். பிறகு திடீர்னு ஒரு பெரியவர் வராரு, ஐயா அந்த கட்டடம் ஏன் முடிக்கப்படவில்லை? காஞ்சி போன மரம் இருக்கிறதா, வெட்டிடுங்க. சுற்றி காஞ்சி போன ஒரு மொக்க மரம் இருந்தால், காஞ்சி போன மரம் இருந்தால் வீட்டு வளர்ச்சியில் இப்படி இல்லாமல் ஜோசியம் பார்த்து கொண்டு இருக்க அல்ல. நம்முடைய எண்ணங்கள் காய்ந்து கிடக்கிறது. இந்த மனிதன், இந்த சுவிசேஷமானது இந்த பூமிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சொல்ல வேண்டும் என்று இந்த சபைக்கு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அருமையான பாஸ்டர்மா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வருஷம் நாம் ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு கிளைச்சபை கிராமத்தில் இருக்க வேண்டும், அநேக காரியங்களை நாம் செய்து சென்னை நகரத்தில் சுற்றி இருக்க மக்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லி, சுவிசேஷ மகிமையை பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீதிமொழிகளில் பார்க்கும்போது 15:30 சுவிசேஷம் அப்படிப்பட்ட வல்லமையாக இருக்கிறது. அது எல்லாருக்கும் புரியவில்லை. வாசியமா நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாகும். சுவிசேஷம் சொன்ன எலும்பு நல்லா ஆகிடுமா, கூடிடுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எலும்பு நிமித்தமாக அநேக அற்புதம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எலும்பு புஷ்டி வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, உங்களுக்கு வளர்ச்சி வேணுமா, நீங்கள் சுவிசேஷம் சொல்லித்தான் பாருங்களேன். அடிமை 1992 நவம்பர் 13 ஐயா மார்ட்டின் ஐயா அவர்கள் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். எனக்கு கிட்டத்தட்ட 18 பெண்களை பார்த்தார்கள். 18 பெண்களும் என்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை. காரணம், அவருக்கு வேலை இல்லை. வேலை இல்லாதபடினாலே ஊழியத்தின் நிமித்தமாக என் பெண்ணை எப்படி அவர் காப்பாற்றுவார் என்று சொன்னார்கள். புழலில் 4-5 பெண்களை பார்த்தார்கள். இப்போது கட்டியிருக்க என் மனைவி, அவர் வேலை செய்கிறாரா? இல்லை, அவர் ஊழியம் செய்கிறார், நான் கட்டிக்கொள்கிறேன் சொன்னார்கள். மனமோந்து சொன்னார்கள். அன்றைக்கு இழைக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் ஊழியத்தின் நிமித்தமாக நாங்கள் சுவிசேஷ நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அருமையான தேவனே, மார்ட்டின் தாஸ் ஐயா அவர்கள் தான் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவருக்கு முதல் அந்த மேரேஜ் லைசன்ஸ் வந்தது. அது 32 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு.
ஒரு நாளும் பட்டினி இருந்ததில்லை, ஒரு நாள் நிர்வாணம் காணப்பட்டதில்லை, ஒரு நாளும் நாங்கள் கடன் கஷ்டம் என்று பட்டினி இருந்ததே இல்லை. அவருடைய ஆசீர்வாதத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்னும் சொன்ன ஸ்லோகம் சொல்லுவார் அந்த ஐயா அவர்கள். ஆகவே இந்த சுவிசேஷ நிமித்தமாக இன்றைக்கி சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னோடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட கோதண்டன் என்கின்றவர் மரித்து விட்டார். ஐயா உங்களை போல் தான் அவர் கோதண்டனுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, எரினி ஆப்ரேஷன் ஆச்சு, மரித்து விட்டார். அருமையான ஒரு மனிதன். பிபி கோயில் தெரு மின்ட்டில் போய் பார்க்குறேன். இல்லா அவர்களையும் தேவசகம் அவர்களை பார்க்க போகும் பொழுது, ஐயா என்னுடைய மகன் அந்த என்ன செய்து விட்டான், எரினி ஆப்ரேஷன் பயங்கரமானது கேள்விப்பட்டு தற்கொலை செய்து இறந்து விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உண்மையுள்ளவர். உங்கள் எலும்புக்கு புஷ்டி வேண்டுமா, வாழ்க்கையில் சமாதானம், சுவிசேஷத்தை சொல்லித்தான் பாருங்களேன். நாங்கள் சைக்கிள் தாங்க வரும், யாரையே சைக்கிளை சுற்றி வரும். என் மனைவி சைக்கிள் உட்காருவார்கள். இந்த சென்னையிலிருந்து புழல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் என் மனைவி ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ வேலை செய்ய ஆரம்பித்தோம். கைப்பிரதி கொடுக்க ஆரம்பித்தேன். என் மாமியார் வீட்டில் அவர் என்னை அணைத்து கொண்டார்கள், சேர்த்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் போனோம், அப்படியே ஒரு சபையை கட்டணும். அதுக்கப்புறம் அப்படி வந்தோம். அப்படியே வரும்போது சின்ன பைபிள் சேல்ஸ் கைப்பிரதி ஊழி செய்ய ஆரம்பித்தேன். படிப்படியாக அங்கங்கே பாட ஆரம்பித்தேன். பாடுறதுக்கு எனக்கு பாடல் எழுதுனால பாடல் கட்டி பாடுவேன். அநேக நைட் ப்ரேயர் பாட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஒரு ஐயா சொன்னார், ஐயா நீங்கள் தீவுக்கு போக சொன்னார். அந்தமானுக்கு அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் ஐயா சொன்னார், நீங்கள் மலேசியாவுக்கு போனார். நீ பல நாடுகளுக்கு ஆண்டு கொண்டு போக சித்தமாக இருந்தால் நிச்சயமாக கடந்து போகணும். அல்ல சொல்லுமா? அதான் விசுவாசம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது சுகமாக இருப்பீர்கள். சுவிசேஷமானது எலும்பு புஷ்டியை தருகிறது. இன்றைக்கு சுவிசேஷமானது தான் முக்கியமான காரியமாக இருக்குது. சபை சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறது. சபையானது சுவிசேஷம் சொல்லவிட்டால் அதுக்கு ஐயோ. சுவிசேஷமான காரியம். ஒரு காரியம், வில்லிவாக்க பகுதியில் ஒரு பெரிய கூட்டம், நான் தான் சாட்சி சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், எல்லா போதகமார்கள், நான் மட்டும் சுவிசேஷர்கள், எல்லாம் பாஸ்டர்ஸ், ரெவரண்ட், டாக்டர்ஸ். ஓரமாக உட்காந்து எல்லாம் பாட்டெல்லாம் பாடி சுவிசேஷம் சொல்லிவிட்டு சாட்சி சொல்லிவிட்டு அமர்ந்துட்டல. எனக்கு கடைசியாக உட்காந்து வரேன், எனக்கு கையே கொடுக்காது போயிட்டேன். கிராம ஊழியராக அவர், கிராம ஊழியருக்கு மதிப்பே இருக்கார். பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் எல்லாருக்கும் மதிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லே சொல்லுமா? அநேக தேசங்களுக்கு, அநேக நாடுகளுக்கு, அநேக தீவுகளுக்கு அடிமை கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆனபடியிலே சபையானது சுவிசேஷம் சொல்ல வேண்டும். காரணம், ஜனங்களுடைய கண்கள் குருடாக இருக்கிறது. அந்த குருடனுக்கு எப்படி கண் தெரியாதபடி இருந்ததோ, இந்த மனிதர்கள் காய்ந்து போன மரங்களாய் நடக்கிற மனிதர்கள் மரங்களை போல காணுகிறார்கள். அங்கே கனிகள் இல்லை, இலைகள் இல்லை, கிளைகள் காய்ந்து கிடக்கிறது, மனுக்கன் குருடாக இருக்கிறது. திறக்க வேண்டிய கடமை பார்க்கிறோம். கர்த்தர் மேய்ப்பராகிறார், நான் தாட்சி அடியேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு மேய்ப்பன் மேய்க்கிறான் ஆடுகள் என்றால் ஆடுகள் தான் கொட்டி போட வேண்டும். மேய்ப்பன் புல்லில் இடங்களில் மேய்ப்பார், தண்ணீரை காட்டுவார், பசுமையை காட்டுவார், பச்சையான இடங்களை காட்டுவார். அது மேய்ந்து பால் கறக்க வேண்டும், குட்டி போட வேண்டும், அந்த மந்தை பெருக வேண்டும். அருமையான வசனத்தை சொன்னார் பாரு அந்த அம்மா. அந்த எஸ்ஐக்கையில் சொன்னாங்களே, எஸ்ஐக்கையில் 36, 37 படிங்க அதை எஸ்ஐக்கள். ஆகவே அடிமை ஜெபித்து வந்தேன். ஆண்டவரே, என்னுடைய அடிமையினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சுவிசேஷ பாரத்தோடு வந்த அருமையான பாசமாக ரொம்ப அழகாக சொன்னார்கள். வாசங்க 36, 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். மனிதர்கள் பெருக வேண்டும், மனிதர்கள் பெருக வேண்டும். அருமையான. ஆகவே தான் இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த பிறகு நீங்கள் பல்கி பெருகுங்கள் என்று சொன்னாருங்க. மந்தை பெருக வேண்டும். எந்த சூழ்நிலும் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, ஐயா எனக்கு கால் சரியில்லை, ஐயா எனக்கு நடக்க முடியாது, எனக்கு படிக்க தெரியாது, அந்த அல்ல, நம் கைப்பிரதியாவது கொடுக்க வேண்டும். கொடுத்து சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத சமாதானம் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் வளர்ச்சியை காண்பீர்கள். அதை நான் கண்டேன், அனுபவித்து பேசுகிறேன். ஆகவே குறைவான படிப்பு,
நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உலக படிப்பு மிகவும் குறைவு, அதே போல் வேத கல்வி படிப்பு மிகவும் குறைவு. ஆண்டவர் பல இடங்களில் சுவிசேஷ வேலை செய்த நிமித்தமாக கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார், ஜீவனை கூட்டி தந்திருக்கிறார். இத்தனை 67 ஆண்டுகள் ஆகியும் மருத்துவமனை போவதில்லை. ஆனால் ஆண்டவர் இது ஒரு பாடமாக சாட்சியாக நிறுத்தும்படியாக அறுவை சிகிச்சையில் ஜெயம் கொடுத்து ஜீவனோடு வாழும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் இவனை கொடுத்து வாழ வைத்தீரையா, மீண்டும் இவனை கொடுத்து வாழ வைத்தீரையா. இயேசையா வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவர் ஜீவனை கூட்டி தந்தாரா? எதற்கு ஜீவனை கூட்டி தந்தார்? அப்படி வேலை செய்யும்படியாக, சுவிசேஷம் சொல்லும்படியாக. உங்களுக்கே ஜீவனை கூட்டி தந்தார் என்றால் ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவருக்கு சுவிசேஷ வேலை செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய வேலை செய்து பாருங்கள், அது இனம் புரியாத சந்தோஷத்தை, இனம் புரியாத ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் இல்லத்திலும் உள்ளத்திலும் அது எழும்பி பிரகாசித்து கொண்டே இருக்கு. அருமையான தேவன், ஆண்டபடி அருமையான தேவன் பிள்ளை, இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் ஏசாயா 41 அதை செய்யும் பொழுது உங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இது சுவிசேஷ நிமித்தம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 41 17 18 வாசித்து நாம் முடிக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்தது படிங்க. உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய் மரங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். குருடனுக்கு தென்பட்ட அந்த மரங்கள் போல அல்ல, குருடனுக்கு தென்பட்ட காய்ந்து போன மரம் அல்ல, குருடனுக்கு தென்பட்ட பட்டு போன மரம் அல்ல. என் ஜனங்கள் என் வேலையை செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை குடும்ப தருவாராக. இந்த மரங்கள் என்ன அத்தனை ஆசீர்வாதம். புன்னை மரங்கள் என்னென்ன மரம் பாருங்க, அந்த மரத்தை மட்டும் படிங்க பிரதர். அந்த மரம் பாருங்க, கேதுரு மரங்களையும், கேதுரு என்றால் அது பெரிய சத்தியம் பாசுங்க. சீத்தி மரங்களையும், கித்தி மரங்களையும், மிருது செடிகளையும், ஒலிவ மரங்களையும், ஒலிவ மரம் எண்ணெய் அபிஷேகம் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஆமாங்க, இதெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதம் உண்டு. இந்த வருஷம் செஞ்சு பாருங்க. இந்த வருஷம் முடிவதுக்குள் உங்கள் வாழ்க்கையில் கடன்கள், கவலைகள், துக்கங்கள், பாரங்கள், அழுத்தங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவாக இருப்படும் ஓடி மறையக்கூடிய
அத்தனை நன்மைகளை ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த குருடனுக்கு மரம் தென்பட்டது. ஆகவே அத்தனை காரியங்களை ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வாக்குதத்த வசனம் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் 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 நிறைவேறும். அதே ஒரு காரியம் என்றால், இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பார்க்குறோம். 2 ஸ்டார், இந்த பக்கம் 2 ஸ்டார் அவர் இன்ஸ்பெக்டர், 3 ஸ்டார் உயரதிகாரி. ஸ்டார் போயிட்டே இருக்கும். சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் என சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை ஸ்டார் என்று குறிப்பிடுகிறார். தானியேல் 12:3 சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டாரை கொடுக்குறாரு பாருங்க. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றால் அநேக சுவிசேஷ வேலை செய்து அநேகரை நீதியாகிய சத்திய வழியில் வருகிறவர்களை வழி நடத்தும் போது, ஆத்ம ஆதாயம் படுத்தும் போது, ஆத்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது இவர்களை ஆண்டவர் என்றென்றும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல வைப்பார். வாசிப்பது மறுபடியும் அந்த வாசத்தை வாசிங்க. 3 வாசிங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதுதாங்க இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசி. சபையின் பேர் அதுதானே. நீ எழும்பணும், பிரகாசிக்கணும். நீங்கள் அநேக நீதிக்குட்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த சபையின் நாமம்படி, பேரின்படி, கேலண்டரின்படி இந்த ஸ்தாபகர் மறித்தும் மறியாமல் இருக்கிற இந்த ஊழியம் பிரகாசிக்கும்படி உங்கள் ஸ்டார்களாக இந்த வருஷம் ஆண்டு வைக்க போகிற. கரங்க தட்டலாம் எல்லாரும், எல்லா ஸ்டாரும் கை தட்டுங்க. எல்லாமே ஸ்டாருங்க தான், எல்லா ஸ்டாருங்க தான். கவலையே படாதீங்க. என் வயசாச்சு. எலும்புக்கும் நரம்புக்கும் ரத்த ஓட்டங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சொந்தக்கார எஜமானர். வயதானாலும் பரவாயில்ல, உன்னை வாலிப போல ஆக்குவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீ சுவிசேஷமானது எலும்புக்கு உறுதியாக இருக்கிறது. நீங்கள் ஸ்டார்கள் எழும்பி பிரகாசித்த சபை. ஆகவே கடைசியாக நீதிமொழிகள் 15:30 வாசித்து நாம் முடிக்கலாம். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். வயசாயிடுச்சு, எனக்கு இடுப்பு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, பாத வலி, எலும்பு வலி இருக்கிறதா? சுவிசேஷ வேலை செய்து பாரு. கர்த்தர் மான் கால்கள் தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? எண்ணி எண்ணி பார்க்கிறேன் என்னென்ன நன்மைகள், சொல்லி சொல்லி துதிக்கிறேன் போதாத நாவுகள். எண்ணி எண்ணி பார்க்கிறேன் என்னென்ன நன்மைகள், சொல்லி சொல்லி துதிக்கிறேன் போதாத நாவுகள். நாசியில மூச்சையும் நாவிலே பேச்சையும் காட்டினால் தந்தவர் கருவில கண்டவர். நாசியில மூச்சையும் நாவிலே பேச்சையும் காட்டினால் தந்தவர் கருவில கண்டவர். பொய்யான உலகிலே மெய்யான தேவனே, பொய்யான உலகிலே மெய்யான தேவனே, எண்ணி எண்ணி பார்க்கிறேன் நன்மைகள், சொல்லி சொல்லி துதிக்கிறேன் போதாத நாவுகள். தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. தண்ணீரை படைத்தவர், தாகத்தை தீர்ப்பவர், தண்ணீராய் ஜீவனை ஊட்டி கொடுத்தவர். தண்ணீரை படைத்தவர், தாகத்தை தீர்ப்பவர், தண்ணீராய் ஜீவனை ஊட்டி கொடுத்தவர். மாறிட உலகிலே மாறாமல் இருப்பவர், மாறிட உலகிலே மாறாமல் இருப்பவர். எண்ணி எண்ணி பார்க்கிறேன் என்னென்ன
வெளிச்சம் படைத்தவர், இருளை நீக்கினார். பாவம் போக்கியவர், பரலோக செல்பவர், நித்திய ஜீவனாய் என்றென்றும் இருப்பவர், நித்திய ஜீவனாய் என்றென்றும் இருப்பவர். நீ எண்ணி பார்க்கிறேன் சொல்லி சொல்லி துடிக்கிறேன் போதாது நாவுகள். நாசிலே மூச்சையும் நாவிலே பேச்சையும் காற்றினால் தந்தவர், கருவில கண்டவர். நாசிலே மூச்சையும் நாவிலே பேச்சையும் காற்றினால் தந்தவர், கருவில் கண்டவர். பொய்யான உலகிலே மெய்யான தேவனே, பொய்யான உலகிலே மெய்யான தேவனே. எண்ணி எண்ணி பார்க்கிறேன் என் நல்ல நன்மைகள், சொல்லி சொல்லி துதிக்கிறேன் போதாது நாவுகள், போதாது நாவுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு தருமா தேவாதேவனுக்கு அது சபையன் பாஸ்டம் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக செபியுங்கள். ஆமென். ஆமென். நாம் அப்படியே ஜெப சிந்தையோடு நம் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது நம்மேல் விழுந்த கடமை. நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தையும் இந்த ரட்சிப்பையும் நமக்கு ஒத்தான ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் உறவினர்கள், நம் சொந்த பந்தங்கள், நம் இனஜன பந்துக்கள் எல்லாருக்கும் நம்ம இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேர் நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? ஆமென். ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாமா? புதிய ஆண்டில் நான் கூட ஒரு தீர்மானம் எடுத்தேன். நானும் இயேசுவை குறித்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஆகிலும் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி வேதத்தை கூட வருடத்தில் முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். இந்த ரெண்டு நம்ம செய்வோமானால் நம் வீட்டில் எல்லா பொருட்களையும் அவர் கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? இந்த ரெண்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். வேதத்தை ஒரு வருடமெல்லாம் நீங்கள் வாசித்து முடித்து பாருங்கள். ஒன்று, சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்துடும். ஆரம்ப நாட்களில் பட்டுமேடு என்றதான ஒரு பகுதி, இப்போ ஜிகேம் காலனி என்று சொல்லுவார்கள். அந்த பட்டுமேடு பகுதியில் ஐயாவும் ஆண்டியும் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஐயா வீட்டிலேயே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஆண்டி என்ன செய்வாங்க, முதல் மிஷினரி என் பேர் கொண்டவங்க, டெல்லியில் அஜ்மீர் பகுதியில் ஊழியம் குட் சமாரியன்ட் அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தில் இங்கேருந்து போன மிஷினரி ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த அக்காவை கூட கூட்டிக்கிட்டு அந்த பட்டுமேடு பகுதி முழுவதுமாக சுற்றி திரிந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். என்ன அறிவித்தாங்க சொல்லுங்கள்? சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் அறிவித்தபடினால தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டுவதற்கு அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். நீங்களும் சுவிசேஷம் அறிவிங்கள். உங்கள் வீட்டில் பொருட்கள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. இது மாயமாலம் கிடையாது, இது மந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை, இது உண்மை. இமான் ஐயா பாருங்கள், அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. கர்த்தர் அவர் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளட்டும். அவருக்கு எந்த வேலை கிடையாது. அவர் படிச்சிருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, படிப்புகள்லாம் ஒன்றும் குறையில்லை, நல்லா படிச்சிருக்காரு. ஆனால் இயேசுக்காக ஓடுவார். ஒவ்வொரு தீவுகளுக்காக ஓடி இருக்காரு, ஒவ்வொரு கிராமங்களுக்காக இன்னமும் ஓடின்னு இருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப், ஒரு 2-3 மாதம். ஆனாலும் அந்த இயேசுக்காக ஓடிக்கொண்டிருக்க. அவங்க வீட்டில் எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. வீடு கூட கட்டிட்டாரு. இப்போ சபை கூட மேலே கட்ட போகிறாரு. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்ல வரேன்? அவர் என்ன செஞ்சார்? சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கி நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து பாருங்கள், உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து பாருங்கள், உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். அது ஒரு சீக்ரெட்டு. ஆதி நாட்களில் ஆண்டி அப்படி தான் அப்படியே நடந்து 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 இங்கேருந்து பட்டுமேடு ஜிகேம் காலம் எவ்வளோ தூரம் இல்லை, அந்த நாட்டில் சாப்பாடு கூட இல்லை அவங்களுக்கு.
சாப்பாடு இல்லாத நேரத்தில் நடந்தே போயிட்டு அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். இன்றைக்கு ஜிகேஎம் காலனி முழுவதுமாக சபைகள் வந்திருக்கிறது, கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? அன்றைக்கு அவர்கள் தியாகத்தோடு போட்ட விதையானது இன்றைக்கு வளர்ந்து பலன் கொடுக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படி செய்யலாமா? நான் கூட தான், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நீங்களும் அறிவிக்க வேண்டும். நாம் அறிவிக்கும் பொழுது, நாம் சொல்லும் பொழுது தேவன் சபையிலேயும் தேசத்திலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக ஐயா, நாங்கள் கர்த்தாவே ஐயா பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்து ஸ்டார்களாக மாறட்டும் அப்பா. தானியலுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கள் தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஸ்டார்களாக மாறட்டும் ஐயா. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் அப்பா ஞானவான் என்று சொன்னீர் ஐயா. அவர்கள் ஆகாய மன்றத்தை ஒளியைப் போல, நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் இருப்பான் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபையானது சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாக மாறட்டும். ஒவ்வொருவரும் கர்த்தாவை அறிவிக்கட்டும் ஐயா. இந்த ஆண்டு எங்கள் சபையில் ஆத்துமாக்கள் பெருகட்டும் ஐயா. மந்தை பெருகுவது போல மனிதர்கள் பெருகட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிக அந்த மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். God bless you. Praise the Lord. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்.